நம்ம நாட்டில் எந்த அடிப்படையில் நம்ம மதங்களை நம்ம பின்பற்றுறோம், நம்ம எல்லாருக்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுது. நம்ம மொழியையும் நம் மதத்தையும் நம் இனத்தையும் பாதுகாக்க அப்படி பாதுகாக்க உதவுற ஆர்டிகல்ஸ் தான் ஆர்டிகல் 26 to 30. இதை நம்ம விரிவாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் இஸ் நத்திங் பட் சர்ச், மாஸ்க், டெம்பிள் அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ அதை மேனேஜ் பண்ணவும், அந்த மாதிரி ஒரு ரிலீஜியஸ் ரிலேட்டட் என்டோமெண்ட்டை ஓன் பண்ணவும் நமக்கு அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி அது ரிலேட்டடாக நம்ம சேரிட்டபிள், இப்போ உண்டியல் இருக்குது, இன்னும் சர்ச்சிலலாம் வந்துட்டு நிதி திரட்டுவாங்கல்ல இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்கு, இந்த மாதிரி சேரிட்டபிள் பர்பஸ்க்கும் அந்த ரிலேட்டட் ஆர்கனைசேஷனை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நமக்கு ரைட் இருக்குது. இதுதான் ஆர்டிகல் 26 ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ரிலீஜியன். நம்ம ரிலீஜியன் ரிலேட்டடாக என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே நமக்கு டேக்ஸ் ஃப்ரீ. அண்ட் அஸ் வெல் அது பண்ணுற பர்சன்ஸ்க்குமே டேக்ஸ் கன்செஷன் பண்ணுவாங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் டாக்ஸேஷன் ஃபார் ரிலீஜியஸ் ப்ரொமோஷன்ஸ். ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டர்னிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம ஒரு பொது இதில் நம்ம போய் அந்த ரிலீஜியஸ் கூட்டத்தை போய் அட்டன் பண்ணுறதுக்கு நமக்கு ஃப்ரீடம் இருக்குது. அதுவே எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அதாவது கவர்மெண்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் எய்டடாக இருக்க ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனில் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் கூட்டம், ஆராதனை கூட்டம் அந்த மாதிரி நடத்தலாம். ஹிந்துஸ்லேயே பண்ணுவாங்களா பஜனை கூட்டம், அந்த மாதிரி நடத்தலாம். ஆனால் கவர்மெண்ட் எய்டடாக இருக்க ஒரு இடத்துல கண்டிப்பாக நடத்தக்கூடாது. இது ஆர்டிகல் 28 ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டர்னிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸு. ஆர்டிகல் 29 to 30 கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷன் ரைட்னு சொல்லுவாங்க. ஆர்டிகல் 29 ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ். இதில் 2 பிரிவாக பிரிக்கிறாங்க, குரூப் ரைட், இண்டிவிஜுவல் ரைட். 29(1) என்னென்னா, லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சர் ஹேஸ் ரைட் டு ப்ரிசர்வ் அண்ட் ப்ரொடக்ட் இட். குரூப்பாக எங்களோட லாங்குவேஜ் இது நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணுறோம், எங்களோட ஸ்கிரிப்ட் இதை நாங்கள் பாதுகாத்து வைக்கிறோம், எங்களோட கல்ச்சர் இதை நாங்கள் ப்ரொடக்ட் பண்ணிக்கிறோம், ப்ரிசர்வ் பண்ணிக்கிறோம். 29(2) என்னென்னா, எந்த ஒரு இன்ஸ்டியூஷன்லேயும் சரி அட்மிஷனை டினை பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் இந்த லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்களை நாங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் ஏற்றுக்க மாட்டோம், இந்த ஸ்கிரிப்டை ஃபாலோ பண்ணுற உங்களை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த கல்ச்சர் உங்களை நாங்கள் இந்த இன்ஸ்டியூஷனில் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு டினை பண்ணுற அதிகாரத்தை ப்ரோகிபிட் பண்ணுது. இந்த ஆர்டிக்கலுக்கு சிறந்த உதாரணம் என்னென்னா, ஜல்லிக்கட்டு ப்ரொடெக்ட்ஸ் டிஎனில் நடந்ததில்ல. இதை நம்ம ஹைகோர்ட் வர போய், சுப்ரீம் கோர்ட் வர போய் அதோட தீர்ப்பு வாங்கிட்டு வந்தோம். இந்த தீர்ப்பு எதன் அடிப்படையில் எழுதப்பட்டுச்சுன்னா, ஆர்டிகல் 29 ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் அதன் அடிப்படையில் தான். ஆர்டிகல் 30 ரைட் டு மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன். இங்கே யார் வேணாலும் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணலாம், அவங்க அப்படிலாம் கிடையாது. ஆர்டிகல் 31 என்ன சொன்னாங்களா, ஆல் மைனாரிட்டிஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணலாம். ஆர்டிகல் 31A என்ன சொல்கிறாங்கன்னா, மைனாரிட்டிஸ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுறாங்க, அதை கவர்மெண்ட் ஓன் பண்ணணும், அதாவது அந்த இடம் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு அக்வயர்டு காம்பன்சேஷன் கொடுக்கணும். இது இவங்க ப்ரைவேட்டாக ரன் பண்ணுறாங்கன்னு காம்பன்சேஷன் கொடுக்காம விடுறது தப்பு. அதே மாதிரி 30(2) என்ன சொல்லுதுன்னா, எல்லாருக்கும் சம்வாட்டை ஒரு சலுகை மாதிரி கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்குமே வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன் அந்த சலுகையை கொடுக்கணும். இந்த ஆர்டிக்கல் நம்மளோட சிட்டிசன்ஸ்க்கு மட்டும்தான் பொருந்தும். ஏன் அப்படின்னா, வெள்ளையர்கள் வாழ்ந்த காலத்தில் கிறிஸ்டியன் மைனாரிட்டிஸ் நம்ம இதுக்குள்ளே அவங்களோட மதத்தையும் பரப்புனாங்க, அதே மாதிரி எஜுகேஷனையும் நமக்கு கொடுத்தாங்க. அந்த மாதிரி இப்போ பண்ண முடியாது. நம்ம ஊரில் நம்ம சிட்டிசன்ஷிப்பாக இருக்கவங்க மட்டும்தான் இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனை ரன் பண்ணி அதன் மூலியமாக ஓன் பண்ணிக்க முடியும். இது வரைக்கும் ஆர்டிக்கல்
26 to 30 நம்ம பார்த்தோம்ல, இதை ஒரு தடவை ரீகால் பண்ணலாமா? ஆர்டிகல் 26 ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், நம்ம சர்ச், மாஸ்க், டெம்பிள் இது மாதிரி வச்சு நடத்துறது. ஆர்டிகல் 27 நோ டேக்ஸ் ஃபார் ரிலீஜியஸ் பர்பஸ், டாக்ஸேஷன் ஃப்ரீ. ஆர்டிகல் 28 ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம வந்து ஒரு ஓனாக ஒரு ப்ரைவேட் ஒரு இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணோன்னா நம்ம ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுக்கலாம். இதுவே கவர்மெண்ட் எய்டட் கொடுக்க முடியாது. ஆர்டிகல் 29 ப்ரொடக்ட் மைனாரிட்டி கல்ச்சர், நம்ம மைனாரிட்டியாக இருந்தால் நம்ம லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட், கல்ச்சரை நம்ம பின்பற்ற நமக்கு அதிகாரம் உண்டு. எக்ஸாம்பிள் நம்ம ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட். ஆர்டிகல் 30 எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன், மைனாரிட்டிஸ் எல்லாருக்குமே எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன் ரன் பண்ணுற அதிகாரம் இருக்குது. அதுவே நம்ம சிட்டிசன் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக கிடையாது. ஆர்டிகல் 26 to 30 என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு விளக்கியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றிகள்.